என்ன என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஏய், நாங்க உன் கூட பேச வந்தா நீ என்ன ட்ராக் அப்படிதான் நம்ம கூட பேசுமா என்ன? அதனாலதான் பக்கத்தையாவது உட்காரலாம் வந்து உட்காந்துருக்கேன் நானே. கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோமே, என் கூடயே சரியா நடக்கல ட்ராக். சும்மா விருப்பேத்திட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். நீ பேசிட்ட மாப்பிள்ள. ஓ சப்போர்ட். அட ஒரு 5 நிமிஷம் அவங்களை விடுங்க, வருவாங்க. சரி சரி விட்டுட்டோம். போச்சா? எனக்கு கோவமே இல்ல, கடுப்பா இருக்கு. பிடிக்கல உனக்கு? நீங்க பண்றதுதான் பிடிக்கல. எனக்கே உங்களை பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமான்னு சொல்ல போறேன் பாருங்க. எல்லார்கிட்டயும் சேர்த்து சொல்றேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஆமா என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆமா. செல்லோ எப்படி பேசுற? என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வரும். என்ன? அப்புறம் உனக்கு வேண்டாம், தேவையில்லை. இந்த மாதிரி இரிட்டேட் பண்றீங்கல்ல, அதுதான் வேண்டாம், அதுதான் தேவையில்லை. புரியுதா? யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ண சொல்ற? பயத்தை தூக்கி போடுப்பா. ஏன்பா நானும் வந்துட்டு உனக்கு இப்படி ஒரு பயம் வருது? எனக்கு புரியல. நிச்சயம் நான் போயிடுவேன்ற விஷயமே தோணுது, எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? லைஃப்ல தான் நடந்துட்டு வருது. ஊர்ல நான் உங்களை தள்ளி வச்சனா? எனக்கு அவங்க தள்ளி வைப்பேன்னு சொன்னேன். அது என் பிடிவாதத்துல நான் தள்ளி வச்சனா வைக்கலையா, அதான் கேள்வி. நான் வச்சு ஒரு வாரம். அது நீங்க பண்ண தப்புக்கு ப்ரோ. அதானே. அப்ப ஏன்பா என்ன பண்ணா? யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க. எல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்க. கேர்ள்ஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க கேர்ள்ஸ். ஓகே பட் கேரி ஆன். ஏதாவது ஒரு பிரச்சனையா? கேரளா வேண்டாம். மொத்த வேண்டாம் உங்க மேலதான் சொல்லு. இருக்கும் கேரளா பிளான் போட்டது நான் தானே, கண்டிப்பா இருக்கும். நான் சும்மா தள்ளி வச்சனா? அது இல்ல நான் தான் கூட்டு போய் அந்த ரூம்ல விட்டேன்னு சொல்லுங்களேன். இப்படி பேசாதா? தான் வேண்டாம் வேண்டாம், சாரி சாரி. அதுலயும் நான் உங்களை மன்னிச்சேன். தெரியுமா தெரியாதா? தெரியாம எடுத்துட்டேன். பண்றதெல்லாம் இவர் பண்ணிட்டு வரான், அதை நான் பேசாம இருந்தோம்மா. இது மாதிரி பண்ண இவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, என் கூட பேசி கொஞ்சிட்டு இருப்பாரு. பேசாத. சொல்றதுக்கே வலிக்குது இல்ல? சரி சாரி சாரி சாரி. சாரி குப்பத்தட்டுல போடுங்க, நீங்களும் உங்க சாரியும். அது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத விஷயம். மூஞ்ச கட்டிக்கிட்டே இருக்கு இப்பெல்லாம். நீ ஃபாரின்ல எப்படி இருந்த சின்ன வயசுல? மலை பண்ணி இல்லவே இல்லை. இனிமே நான் இப்படிதான் இருப்பேன். புடிச்சா பிடிக்கிட்ட பிடிக்க கட்டி போட்டோம், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அத்தோட அது அத்தவங்க தனிப்பட்ட விஷயம். பத்தியா? பாத்துக்கோங்க. நம்ம ஒன்னா கேரளா பார்க்கலாம். எதனா பாத்துக்கோங்க. மூடு வேண்டாடி தங்கம். ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா மூட் அவுட் பண்ணிட வேண்டியது. அப்புறம் மூட் அவுட் வேண்டான்னா இந்த ரூம் காசையா தான் ரெடி ஆயிட்டு வந்தேன். சாரி சாரி. ஆனா போனை அது பாத்தியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். சிலது கூகுள்லயே அப்படியே தனித்தனி பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், வேணா பாரு. ஆனா க்ளோஸ் பண்ணிடாது இது என்ன. சரி சரி, 4-5 பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டேன். தள்ளி வைக்காத. அவங்க கிட்டே காட்டு, அது ஓகேவான்னு பாருங்க. சாரி 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 சாரி. இன்னைக்கு இந்த போலியான முத்தம்லாம் தேவையில்லை. என்ன போலியான முத்தம்ன்ற? லவ் இல்லாம தரதுக்கு பேர் போலியான முத்தம் தான். அதுதான் நானும் சொல்றேன், எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். சரி சமாதானம் ஆக்கு. எவ்வளவு விலகம் கொடுத்தாலும் திருத்த போறது இல்ல, அப்புறம் என்ன? கூட வச்சுக்காத. தூரம் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கட்டும். யாரும் பக்கத்துல முத்துக்கு கிட்டே போய் சொல்லிட்டேன். அப்புறம் வேற மாதிரி சமாதானம் பத்துவேன், அதையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன திட்டக்கூடாது. நீ இதுக்கு சமாதானம் ஆகல, அவ்வளவுதான். நான் சமாதானம் ஆயிட்டேன். இல்ல இந்த மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு எனக்கு எதுவும் தேவை. நம்ம பக்கத்துல முக்கிய போலாம். போதுமா? ஒன்றும் தேவையில்லை, நான் சமாதானம் ஆகிட்டேன். எவ்வளவு கோவமா வந்துட்டு சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்றப்ப கோவமாவே இருந்துக்கு. சரிடா. கண்டிஷனல் அதை ரத்து பண்றேன். ரத்து பண்றியா? அப்படிதான் பார்த்துக்கோணும். நானு பண்ணிட்டீங்க, அதனால அதை நான் ரத்து பண்றேன். வேண்டாம். அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு அது வேண்டாம்னு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆல்ரெடி அன்கண்டிஷனல் கிடைக்கல. ஃபேர்வெலுக்கு எல்லாத்துக்குமே தர முடியல என்னால. கான்வெகேஷன் அதுக்கு எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா? உனத்துக்கும் பிரயோஜனம். இப்படி சொல்லிட்டேன். ஆமா அப்படிதான் சொல்றேன். என்ன மகளே வாய முன்ன இப்பவே. இப்போ வாய. இன்னைக்கு எந்த ரூமுக்கும் வர தயாரா இல்ல. இப்போ பத்தியா சமாதானம் நீ ஒரு சமாதானம் ஆனோன்னா நாங்க சமாதானம் ஆகாம எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. வேலை கிடையாது. இதை சமாதானப்படுத்துறது மட்டும்தான் வேலை. லைஃப் ஃபுல்லா நான் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், கடுப்பா இருக்கு. சரிடா, கொழுக்கொடன்னு இருக்காது. அன்கண்டிஷனல் எனக்கு வேணும். எந்த அன்கண்டிஷனும் கிடையாது. 1 மாசத்துக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது. நீ 1 மாசம் முடியாது. வெயிட்டேத்ததா சீரியஸாவே சொல்றேன். 1 மாசம் உங்களை தள்ளி வைக்கல. உங்களுக்கு எந்த அமையும் இல்லை. 1 மாசம் தள்ளி வச்சாதான் நீங்களா திருந்துட்டேன். இப்பவே திருந்துச்சு. நான் நம்ப தயாரா இல்ல. திருந்திட்டு நான் சொல்றல. நானே சொல்றேன் பத்தியா. சொன்னா என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் மாறிட்டேன், புரிஞ்சுதா? ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒண்ணும் கிடையாது.
நீ இப்படிலாம் பண்ணாத. இதுவா நடந்துப்பீங்கல்ல? நடந்துப்ப. ம், ஓகே. இப்போ அன்கண்டிஷனல். இதுவும் கிடைக்கும். இப்போ அது கேரளா போயிட்டு வந்து. ஒரு வரல முடியாது, முடியாது, முடியாது. சரி, எப்போ நடுவில் கிடைக்கும். எப்போ? எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்போ வா, இப்போ போகலாம். இன்னைக்கு நான் சிரிகாண்ட இருக்கேன். உன்னை ஏதாவது கேட்டேன்னு வையேன். கேட்டா நாளே பஞ்சு தான். மூக்குல இருந்து ரத்தம் குட குடமா ஊத்தும். பள்ளிக்கு எவ்வளோ காண்டா இருக்க போற? கேரளா ஏமாத்திடுவா. கிடைக்கும் கிடைக்கும். இப்போ கேரளாவில் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். அதெல்லாம் தெரியாது. ரைட்ல சொன்ன கோவம் போகும். உங்க முட்டாள்தனத்தை தூக்கி போட்டாதான் எனக்கு கோவம் போகும். சரியா தூக்கி போட்டுட்டேன். ஒரு பார்க்கலாம் எவ்வளவு நாள் இப்படி இருக்கீங்க. சரி குச்சி, என் செல்லம், என் வயிறும், என் குட்டி மல்ல. சொல்றதுல ஒன்றும் குறவில்லை. ஏன்டா சரி அன்கண்டிஷனல் எப்போ? கேரளால இன்னைக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ப்ராமிஸ் போதுமா? நான் பொண்ணாட்டி நம்புறேன். ஓகே ஓகே. என்னைக்கு பொண்ணு பார்க்க வரீங்க? தாத்தா கிட்ட கேட்கணும்ல. அதுக்கு ஏதாவது நல்ல நாள் பார்ப்பாங்களா இல்ல கேஷுவலா ஜாலியா ஃபன்னா நம்ம இஷ்டம்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஓகே ஓகே, சரிங்க நாத்து. இன்னும் பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுவேன். பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஏய் என்ன? நான் கூட இப்ப மாப்பிள்ளை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். 2 பேரும் ஓட அடிக்க போறோம் பாரு. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐ டூ வெயிட்டிங் ஃபார் திஸ். ஏன்டா என் வாழ்க்கையில் கும்மி அடிக்கிறது அந்த குடும்பமே வருமே. வருவாங்கடா வருவாங்க. என்ன திட்டிட்டு நோச்சு என்ன ரொமான்டிக்கா ஃபீல் பண்றல பாரு. போதும் பண்ண இருக்கும். அங்க வராதே. பண்ணாங்க பேசக்கூடாது அதானே? என் கூடயும் பேசலாம். போதும் பேசின வரைக்குமோ உங்க சேட்டை வரைக்குமோ கையும் கடை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நல்ல பையன். ஏன் நல்ல பையனா சேட்டை பண்ண மாட்டேங்குது? ஒன்னும் எழுதியிருக்கான்னு அது போதும். முதுகுல இருந்து கடிச்சதெல்லாம் விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் ப்ளீஸ். என்னமோ பண்ணிட்டு போங்க. அழிச்சுக்கிற பாரு புருஷனுக்கு. சரி சலிச்சுக்கல போதுமா? என்ன எனக்கு அடிக்கிறது மாதிரி தெரியும். என்ன சொல்லுவ? அடிச்சா நான் மார்க் மாறிடுறேன். அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதானே? ஆமா. பரவாயில்ல, ஒரு நாள் மார்க்கமான தப்பு இல்லை. ஒரு நாள் அதுக்கு அடியும். பார்க்கலாம். எத்தனை கேட்க வைக்கிறப்ப சேட்டா உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, அதை பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாது. அதானே கேடி. இன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தா அதுக்கு ஃபீல் பண்ணும். அதை விட்டு நான் கவனம் தான் போதும்ட்டு நாங்கள் கதை பேசணும். அப்படித்தான் தனியாக பூட்டி வச்சு காட்ட வைக்கிறேன் பாரு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். இப்போ சேட்டா மூடிட்டேன் போதுமா? போதும். என்ன இன்னும் பத்தலையா உங்களுக்கு? பத்தல தான். என்ன பண்ண சொல்ற? அம்மே நைட்டும் கூட தனியா தானே இருந்தேன். இது அந்த 1 hour. இப்போ அந்த 1 hour உங்களுக்கு பிடிக்கல? அது எப்படி பிடிக்கல சொல்லுவேன்? அப்புறம் என்ன புச்சி? என் செல்லத்துக்கு என்னவா? விட்டுற மாட்டேல. ஐயோ ஊருக்கு போகும்போது எத்தி டச்சர், இப்பயும் எத்தி டச்சரா? அதெல்லாம் மாட்டேன். ஓகே. நீங்க காலையில இருந்து ஒரு ஹவரா ஓகேன்னு சொல்றீங்க. ஆனா விடல. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஃபிளைட் டைம் எப்படி? ஃபிளைட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம போறோமா? நினைக்கிறேன் முறுக்கு நம்ம தனியா போலாம் தானே. என்னடா இன்னும் தனியான்னு வரலையேன்னு பார்த்தேன். காசே இல்லைல்ல? எனக்கும் இருக்கு. வந்தா உங்க அம்மா ஏன்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அது புரிய தேவையில்ல. அவன் கிட்ட கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல மாட்டீங்க, சண்டை போடுறீங்க. அதான் பிரச்சனை. உண்மையில பதில் சொல்றேன், சண்டை போட மாட்டேன். உங்க மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. அப்புறம் பாத்துக்கிறேன். 1 hour வந்து அன்கண்டிஷனல் கிடையாது, தெரியும்ல? அது 1 hour கொடுக்குறதா அன்கண்டிஷனல். சரி போதும். சொல்லு. சரிங்க, அது இது கிடையாது. போதுமா? அப்பனா ஓகே. இப்போ ஓகே தான் சொல்றீங்க, என்னை இறக்கி விட மாட்டீங்க. தூக்கிட்டு போவா? ஏன் உங்க அம்மா பாக்குறதுக்கு? கிட்ட பார்க்கட்டும்னு வைங்க, பிச்சு விடுச்சு. நம்ம தனியா போலாமா? ஒன்றும் வேண்டாம். ஃப்ளைட்ல? உங்க பக்கத்துல தான். ஏர்போர்ட்ல? உங்க கூட தான். இது ஃபர்ஸ்ட். தெரியும் புச்சி, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிராவல். நம்ம 2 பேரும் ஒன்னா போறது புரியும், தெரியும். உங்க பக்கத்துல தான். போதுமா? அதனால தான் நான் அண்ணன் கூட உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் கூடயும்? எதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாலும் உங்க 2 பேர் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுவேன். குழந்தை இல்ல? நான் வளர்ந்தாலும் அப்படிதான். என் கூட தனியா ஒரு ஃப்ளைட் போட்டு உங்க கூட தனியா, ஓகேவா? ரிட்டர்ன் வரும்போது? சரி புச்சி. ஏர்போர்ட்ல? கூட மட்டும்தான். ஆனா கூட அண்ணா அண்ணி எல்லாம் வருவாங்க. ஏய், கொஞ்சம் தூரம் அவங்க வரட்டும். அப்புறம் உங்க அம்மாவும் அவங்க கேங்கும் வேவ் பார்க்கலன்னா உங்களை தனியா கூட்டிட்டு போறேன். போதுமா? என்ன பார்த்தா என்ன கேட்டா நல்லா கேட்க கூடாது. நிறைய விஷயத்துல நான் விட்டு கொடுத்தல, சில விஷயத்துல எனக்காக விட்டு கொடுங்க. உடனே கூக்கறி வந்துருவா. வரலையா தான் உங்ககிட்ட முடியலையே. வர்றீங்க மேடம்? இருக்கட்டும்.
இதுக்கு நீ ஒன்றும் மேட்ச் ஆகல. ஆகவே தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. இந்த ஒர்க்கும் இடம் இல்லை, புரியுதுல்ல? இது புரிஞ்சு சேட்டை பையன் வந்துட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிச்சுல? ஒரே டைம் ஆகுது. கிராஸ் செக் பண்ணி வீடெல்லாம் பூட்டணும்ல. அதானே இந்த வேலை செய்ய வேற யாரும் இல்லை பாரு. சரி, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க போய் செய்யுங்க. நீ என் கூட இருந்துட்டு வேற யாரும் செய்யக்கூடாது. ஒண்ணுனா இல்லை, நீ அப்படிதானே? ஆர்கனைசர் நீங்க தானப்பா, அதனால நீங்க செய்யணும். உங்களால முடியாதுன்ற பட்சத்துல உங்களோட அசிஸ்டண்டா நான் செய்யறேன். அதானே சமாளிக்க சொல்லியா தரணும். என்ன பண்றது, கத்துக்க வேண்டியிருக்கேன். அவளே வாங்க போலாம். சரி சரி போலாம் வா. இதுவும் நல்லதா இருக்குல்ல. பயமா இருக்குதுடி. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இதான் முதல் வாட்டி. என்ன பயம் புத்தி விட்டாரு. உங்க வீட்டுக்காரர் கூட போவேன், வெறுப்பேத்தாதக்கா வெறுப்பேத்தாத. ட்ரெயின்ல தான் போவேன். புதுசா கேட்கறேன், அப்படியே ஒரு ரொம்ப ஊர் கூட்டி வேற போயிட்டா இருப்பாரு. சரி வீடு, இவங்க அண்ணன் அப்படிதான். பாத்தீங்களா மாப்பிள்ள, இங்கிலீஷ் பொண்டாட்டி விட்டு வரல. பாருங்க மச்சான், அண்ணா அண்ணி கூட தான் இருப்பாராம். தம்பியா நீ சும்மா சொன்ன. இப்ப என்ன பிரச்சனை வந்துடவா? பரவாயில்ல, நீங்க அன்னைக்குள்ளேயே சந்தோஷமா இருங்க, எனக்கு அதான் சந்தோஷம். என்ன நாங்க நிம்மதியா இருந்துக்கிறோம் இங்க. நான் தான் உங்க நிம்மதியை கேட்டு அப்படின்னா பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட முடியாது. வந்தேன்னு வையா. சரி சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. என் தங்கச்சி கூட தானே இருக்கீங்க, சந்தோஷம் தான். பாத்தியா, இங்க நமக்கு எடுத்து உட்காந்து வேடுங்க. மீட் அவ்வளவு பெருசா இருக்கு. யார் எங்க உட்காந்தா எப்படி பண்றாங்களோ. ட்ரெயின்ல புக் பண்ணிருக்கலாம். இது என்னவோ குழு குழுன்னு இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கு ரேட்டிங் அப்படி பண்ணுது. அவ எப்பவுமே சொல்லுவாளே, அத்தா பண்ணி வச்சிருக்கா. உங்க பேத்திதான் இருங்க, உங்க எல்லாரும் ஃபிளைட்ல ஏத்தனா இல்லையா பாருங்கன்னு சொல்லுவாளே. வந்தோடனே உங்களுக்கு இருக்குன்னு அதே மாதிரி செஞ்சிருப்பா. அவ கொடுத்த வேலையா தான் இருக்கும் இது. அது என்னவோ சரிதான், ரெண்டும் ஒரே மாதிரிதான் யோசிச்சிருக்கோம். என்ன எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? இல்ல கேட்டேன். வீட்டுக்கார் வரலையா? இல்ல, அவர் வரல சொல்லிட்டாரு விஜி. ஏன் ஒண்ணவா? அந்த பையன் வரால, அதான். அவன் தான் இவரும் வர வேண்டியதானே? இல்ல, மும்பைல தான் சைட்டு போயிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இங்க ஒரு வாரம் இருக்க போறான போது அங்க தனியா விட முடியாதுல்ல, அதனால இவர் போயிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிட்டாரு. சரி, ஒரு நாள் வந்துருக்கலாம். அது முடியாதுல்ல, பத்தாததுக்கு வேலை வேற அதிகம். இப்போ வர சென்னையில தான் இருக்க போறானா? சென்னையா? என்னவா? அதான் வீர ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு பூமி பூஜை போறது கட்டுறது வந்தானே. ஆமா, அதான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியா? சரி சரி. இப்போ கேரளால வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த கதை உனக்கு தெரியாதா? சொன்னாங்கதான், மறந்துட்டேன், அதான் கேட்டேன். சரி சரி. என்ன அதுங்களை மட்டும் காணும்? தெரியல, எவனா தெரியுதுங்களா? டேடி என்ன காணும் கேட்டா அதுங்க எங்க தெரியுதுங்களோ? போறாதுங்க பின்னாடி. எதனா போ, எதனா பண்ணு. டாடி ஏழமுன்னு சொன்னேன். டாடி வர வர ரொம்ப மோசம். ஏன் இப்படி பேசுறீங்க? சொல்லும் போதெல்லாம் திருந்தல. இப்போ வந்து அவன் வேணும் நான் என்ன பண்ணேன்? அதுவே கஷ்டப்படட்டும். அப்பதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியா கொடுத்தா அதை கரெக்டா செய்யும். விடு. என்னமோ அப்பா வச்சு பொண்ணாச்சு. என்ன பண்ணிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருக்கு. அது சரிங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் மண்டியாமா. நாமளும் இத்தனை வருஷம் கழிச்சு போய் ஒருத்தருக்கும் பாரு. என்ன சரிதான், வீதியில உடஞ்சு போயிருக்கேன். ஆமா, என்ன பண்ணிட்டு எப்படி ஆயிட்டு வருவாரு, அப்படியே அமைதியா பம்பிட்டு உட்காந்து. இதை பையன் பார்த்தா நமக்கு மேல இருக்கிறான். அது நம்ம சரிதான். ஆமா ஆமா, அவனை விட்டுறவே கூடாது. ஃபிளைட் யாரு கேட்டா? அவன் மழை ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம். என் தம்பி பண்றான். நினைச்சாலே பயமா இருக்கு. ஒரு ஃபிளைட்டா ஒழுங்கா போய் சேருதா? ஒன்றுத்துக்கு 4 ஃபிளைட் ஏதாவது ஆயிடுது. பயமா இருக்கே. என்னடா 1/2 hour லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி புது ஏர்போர்ட் சுத்தி பார்த்துருக்கலாம். அது என்னவோ சரிதான். வந்து உட்கார் வாடாத்தீங்க. ஓய், என்ன கண்டிஷன் போட்ட ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. இல்ல நீ இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன்? ஏன்டா விடண்டா. என்ன பிடிச்ச வச்சிருக்கேன்? என்ன உன் முகத்துல ஒரு பீதி தெரியுது. நம்ம வீட்டுல இருக்க என்கேஜ்மெண்ட்னு தோணுச்சு. இப்போ அவ வீட்டுக்கு கிளம்ப உடனே அவங்க அப்பா பக்கமே பயம் தான் அதிகமா இருக்கு. ஆனா பார்த்தேன், என்னென்ன பயப்படுதுன்னு பார்த்தேன். சொல்லி விஜய், யாரும் என்ன ஓட்டக்கூடாது. யாரும் ஓட்டாச்சுங்க. சரி பஸ், நீ சொல்றதுக்கு அப்புறம் செய்வோமா? ஆமா நிர்வா, எங்க அப்பா பார்த்த பயமா இருக்கா? என்ன நீ? சரிவா, உங்க அண்ணன் ஒன்னும் சொல்லல. ஓய், என்ன சும்மா ஓய்ன்ட்டு என்ன உங்க பிரச்சனை? அதான் யாரும் இங்க பாக்கல கூட தனியா வரேன்னு சொன்னல. புரியல. உங்க மாமியோட சொந்தக்காரங்க யாரும் பாக்கலனா என் கூட வரேன்னு சொன்னல. சரி, அதுக்கு அப்போ வா போலாம். யாரும் எங்க பாக்கல. எல்லா வெயிட்டிங் ஏரியால தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? எல்லா வெயிட்டிங் ஏரியால இருக்காங்க. ஆமாண்டா. அப்போ உன்னோட லெஃப்ட் சைட்ல ஒரு கேஃப்டீரியா இருக்குல்ல, அங்க யாரு என்ன பண்றாங்கன்னு பாரு. அடக்கடவுளே, இது எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கு? தெரியலையே, நான் அந்த பக்கம் திரும்பவே இல்லையே. என்ன மாப்பிள்ள
என்ன அங்க யார் நிக்கிறா பார்த்தல எனக்கு தேவையில்லாத இடத்துல பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இங்க யார் நின்னா எனக்கு என்ன? கோலி சிவா நிக்கிறா, நீ இதை நோட் பண்ண வந்ததுல இருந்துதான். ஏன் நிக்கிறா? ஏன் நிக்கிறாலும் தெரியாது, ஆனா நம்மள மறைச்சிட்டு இருக்கான்னு மட்டும் வேவ் பாக்குது. பாக்குதோ இல்ல அவங்க அத்தானை பாக்குதோ, ஏய் என்னென்ன அவன் உண்மையதானே சொல்றான். தான் கித்தான்னு வைக்க. கூட அத்தான் கூப்பிடக்கூடாது போல. நான் அவளுக்கு அத்தான் சொல்லாதுன்னு தான் சொன்னேன். நீ பாரு, ஒன்றும் தேவையில்ல, அந்த மூஞ்சில குத்த வேண்டீங்கல்ல. அவன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுறாமா. நான் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாமா தோட இவன். தங்கச்சி கிட்ட சொல்றேன், இதை மூஞ்சி குத்து வேண்டியடா போடா. குத்திவா? அடுத்துக்கு நான் அவங்க பக்கம் பார்க்காம இருக்கிறது எனக்கு நல்லது. ஏய் நான் அவங்க இருந்தா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, இப்ப அதான் நிக்குதுல, அப்புறம் என்னவா அவருக்கு? என்ன பண்றீங்க, நீங்க தான் வாக்கு கொடுத்தீங்க. ஆமா, நீ தானே கையை பிடிக்க மாட்டேன், என் கூட வர மாட்டேன்னு சொன்ன. அவங்க இருந்தா நான் தூக்க மாட்டேன்னு சொல்லி. நான் எங்க அம்மா இருந்தா அமைதியா இருப்பேன். மற்றபடி மற்றவங்களை பத்தில எனக்கு அவ்வளோ இல்லை. புரியுது? ஓய் என்ன விளையாடுறியா? ஏச்சும் சீரியஸ் சொல்லிட்டு இருக்க நீ வேற. எங்க அம்மா இருந்தா அமைதியா இருக்கிறதே உனக்காக மட்டும்தான் தெரியும்ல. இல்லைன்னா எங்க அம்மா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ யாரு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை தெரிஞ்சுக்கோ. நீ நீ பயப்படுற, நீ ஃபீல் பண்ற, நீ வெக்கப்படுற விஷயத்துக்காக மட்டும்தான் அது விஷயம் அமைதியா இருக்கப்படுது. ஏங்க என்ன? நான் உண்மையில சொல்றேன். நான் எங்க அப்பா அம்மா எடுத்துக்க கூட ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ண மாட்டீங்க? உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா, ஃபீல் பண்ண மாட்டேன். ஊர்ல அப்பா வரன்னு விட்டு ஓடணும் தானே நீ? அது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன கதை? அது ஒரு கதை. எங்கிட்ட என்ன கதை வச்சிருக்க நீ? அதெல்லாம் வச்சிருக்கா போல. அப்ப நம்மளாம் அவ்வளவுதான். போய் ஒழுங்கா என்ன கதைன்னு சொல்லு. அது ஒரு ஈவினிங் நீங்கெல்லாம் கடைக்கு போயிருந்தீங்களா? என்ன விட்டு நாங்க எங்கடி கடைக்கு போனோம்? கிச்சன்ல வேலை இருந்துச்சு, அப்ப போனீங்க. ஓ ஆமா ஆமா உங்க கூட ஒருத்தர் வந்தாரு, ஆனா பாதியில கழிஞ்சிட்டு வந்துட்டாரு. ஆமா, அங்க யாரும் கூப்பிடுறன்னு ஒருத்தர் போனாரு. அத்தோட எங்க கூட வரல. அவர் எங்க போனாருலாம் கூட எனக்கு தெரியாது. அவரு வீட்டுக்கு தான் வந்தாரு. சரி பேசு. வீட்டு எடுத்துக்கோ. போய் இது பப்ளிக் பிளேஸ், பிச்சு விழுந்துச்சு. வீட்டு பேசலாம் தான். நீ பொண்ணு தானே? இல்ல, எங்களுக்கு ஒரு கதை தெரியணும். இருங்க கதை சொல்லிட்டு வர. வேலை பண்ணுவேன், நீ மட்டும் கதையை சொல்லு. பிச்சு பிச்சு. அப்போ வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, நானும் ஆயாலாம் தான் நினைச்சிட்டு உள்ள வந்துட்டாரு. கிச்சன்ல கொஞ்சம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா திடீர்னு பார்த்தா எதிர்க்க பிசாசு மாதிரி வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. பிசாஸ் மாதிரி? எல்லாம் கிளம்பி போய் டாலியா வீட்டுல திடீர்னு ஒருத்தர் வந்து பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்புறம் அவன் என்ன கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காம அவள் கதைக்கெல்லாம் உன் கொட்டி கேட்டாதான் நல்லா இருக்கும். ஷட் சொல்லு பை. வந்து புடிச்சுக்கிட்டு கதை பேசிட்டு இருந்தாரு. நானும் வேலை இருக்கு சொன்னா கேட்கவே இல்லை. 1/2 hour ஆச்சு, 3/4 hour ஆச்சு, எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சும்மா வாங்க மாமான்னு சொன்னதுதான் விட்டு ஓடிட்டாரு. நீயாடா ஓடின? ஓடின ஓட்டத்தை பார்க்கணுமே மாப்பிள்ள. என்னடா என்ன? ஓடி இருக்காரு போல. இந்த காட்சி செமையா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப கிரியேட் பண்ணிடுவோமா? அப்போ ஓடினதுக்கு காரணம் நான் மாட்டிக்கிட்டேனேன்னு இல்லை, அதோட வச்சு செய்வாளேன்னு. புரியல. நான் அவர் பார்த்தா ஏன்டா போயிட்டு போல, அவள் பாக்குற மாதிரி பண்ணிட்டேன்ட்டு தான் கூச்சிப்பாளே. ஐயோ பக்கத்துல நின்னா கிழின்னு கிழிப்பாளின்னு உடனே அப்பாவை பத்தி பயப்படல. ஜர்க்கு இருந்துச்சுதான், அது எப்படி சொல்லுவேன் அப்பா வச்சு. அப்புறம் இல்லை, இது பொண்டாட்டி தானே, ஒரு பொண்ணு தூக்கி வச்சாதான் பை பண்ணும். பொண்டாட்டி தூக்கிறதுக்கு போய் பண்ணும் அப்படின்ட்டு மாறிட்டேன். அப்புறம் எங்க அப்பா மட்டும் தூக்கிருக்கேன். அப்பா மாடி தூக்கிருக்கியா? இதே போ. ஏய் குட்டி, இங்க பாரு. ஐயோ ஓடிட்டேனே, மாத்தணும். ஐயோ சொல்ல வரலையே. அதான் ஏற்காடுல தூக்கிட்டு நின்னானே, அவங்க அப்பாவை தூக்கி பிடிச்சிக்க சார். ஆமாடா போய் சம்பூர்ந்துச்சுல. தேங்க்ஸ் கை. ஏற்காடா? நான் கூட வேற ஏதாவது சம்பவம் ஊர்ல பண்ணியோன்னு நினைச்சேன். அதுவும் உங்க எல்லாம் தான் நீங்க கைப்பறவுக்காக நாங்க மொத்தம் செஞ்சோம்ல. ஏப்பா செய்ப்பா, உன் தைரியம் எனக்கு இல்லை, எங்களை விட்டுருப்பா. நோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கிளம்பலாம். ஆமாண்டா வா கிளம்பு. எங்க இடக்கே விடுங்க. நீங்க போட்டுட்டு தர அப்புறம் என்ன? பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு பண்ணக்கூடாது. இந்த பக்கம் யாருமே இல்லை, யாருமே இல்லாத பக்கம் தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். யாராவது இருந்தாங்கன்னா சரி ஓகே, இவங்களா இருக்காங்க, அவங்களும் அந்த பக்கம் இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் திரும்பினாலும் நான் என் முதுகு தான் உங்களுக்கு தெரியும். வாங்க போலாம். கொண்ட வருவியா? இல்ல, ஆனா இப்ப அந்த பக்கம் தானே போகணும். அப்ப இறக்கி விடணும். இப்பவே இறக்கி விட்டுரு போதுமா? அது போதும். அங்க டூர் எல்லாம் பண்றீங்க? ஏன் நான் டூர் பண்ற? எல்லாரும் ஒரே பஸ்ல போயிருக்கலாம்ல. அமைதியா இருக்கியா? 4 பேரை தள்ளி விட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வந்திருக்கீங்க. சரி இப்ப என்ன, உட்காருவாங்கல்ல அதான் வேணும். ஏடி ஏமாத்திடுவேன் தெரியும். அப்படி சொல்லாதீங்க. அப்போ நான் என்ன பண்ணாலும் அமைதியா அக்செப்ட் பண்ணிக்கோ, யாரையும் பண்ண மாட்டேன். அது அதுக்கும் கேள்வி. சரி சாமி சரி, இனிமேல் உங்களுக்கு கேள்வியே கேட்கல போதுமா? அதான் நீ கூட பேச மாட்டேன். அழுத்தமா பார்த்துக்கோங்க, கேள்விதான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்.
உடனே ஒன்று வச்சு பேசாம இருக்கத்தானே உங்க பழக்கம். புருஷன் என்ன ரொம்ப சோதிக்கிற கடிச்சு வச்சிரும் பாத்துக்கோ. ஓ கடிச்சிருவேன். ஆமா. சரி பரவாயில்ல கடிச்சுக்கோ. ஓய் ரொம்ப பண்ற நீ. சரி அப்படிதான். இப்போ என்னன்ற ஒன்னும் இல்ல சாமி, வா சீட்டுக்கு போலாம். இன்னைக்கு எந்த சீட்டுக்கு? வீட்டுல உட்காந்து ஒரு சீட் இருக்கும்ல, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த சீட்டு. சரி பாப்போம். ஒரு நாள் இருக்காது தங்கம். எல்லாருக்கும் என்ன கேட்டியா? மாட்டேன். அப்ப சரி பாப்பலாம். இந்த பம்பளுக்குல புருஷன் தூக்கவே வராது. ஏன் அப்படி? அப்பதான் என் பொண்டாட்டி அப்புறமா எனக்கு கொஞ்சுவா, அதான் அப்படி. ஓய் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தானே சரி சரி வாங்க போலாம். பொண்டாட்டி கொஞ்சிருது. ஐயே வாங்க போலாம். என்னடி சொன்னேன்? என் புச்சி என் தங்கம் என் வயிறம் போலாமா? தமிழ் பண்றான். கடிச்சு வச்சிரும் வாங்க போலாம். சும்மாவா? போதும். சரி வா போலாம். இதுக்கு மேல விட்டா டென்ஷனாக எனக்கு தெரியும். போலாம் போலாம். மொத்த பையன் வா தாங்க போலாம். ம்